கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 24 இன்னைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக அந்த சரவணன்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சரவணன், கண்டிப்பாக ஐஸ்வர்யாவுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கு. ஏன்னா ஐஸ்வர்யாவை இப்ப நான் வந்துட்டு அந்த துங்கா கூட பார்த்தேன். கண்டிப்பா அந்த துங்கா கிட்ட ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க, தீபா வந்துட்டு தீபா வந்து இங்க இருக்காங்க அப்படின்னு அந்த ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க. ஆனா ஐஸ்வர்யாவுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்னு தெரியல அப்படின்னு. இது கேட்டுட்டு சரவணன் சொல்றாரு, கார்த்தி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க எத்தனை நாள் வந்துட்டு அந்த ஐஸ்வர்யாவுக்கு இப்படி மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க போறீங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இங்க பாருங்க சார், ஃபர்ஸ்ட் நான் தீபாவை பத்திரமா காப்பாத்திடுறேன், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஐஸ்வர்யாவுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும். அண்ணன்கிட்ட சொன்னா கண்டிப்பா அந்த ஐஸ்வர்யாவை பார்த்துப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது வந்துட்டு தீபாவை கண்டுபிடிக்கணும். தீபா எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த துங்கா எப்ப வேணும்னாலும் கீதா உருவத்துல இருக்க தீபாவை கொலை பண்ணலாம். அதுக்கு இந்த ஐஸ்வர்யாவும் உடந்தையா இருக்காங்க. சீக்கிரம் நான் தீபாவை வந்துட்டு கண்டுபிடிக்கணும், அதுதான் சார் நமக்கு இப்போ முக்கியம். இந்த ஐஸ்வர்யா விஷயத்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சரவணனும், சரி கார்த்தி, இந்த விஷயமெல்லாம் முடிஞ்சதோட ஐஸ்வர்யா மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி சொல்றாரு, இந்த வாட்டி கண்டிப்பா நான் ஐஸ்வர்யாவுக்கு மன்னிப்பு கொடுக்க போறதில்ல, வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஐஸ்வர்யாவுக்கு தண்டனை கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சரவணனும், சரி கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி தீபா இங்க இல்லைன்னா அப்புறம் அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அதான் சார் எனக்கும் புரியல, அவங்கள அந்த சக்தி வந்துட்டு எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பா தீபா இங்க இருந்தா ஆபத்துன்னு அவங்களுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு, அதனாலதான் அவங்க தீபாவை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு. சரவணன் சொல்றாரு, கார்த்திக் கவலைப்படாதீங்க, அந்த சக்தி ரொம்ப திறமையான பொண்ணுன்னு நினைக்கிறேன், அதான் தீபாவை ரொம்ப பாதுகாப்பா எங்கேயோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு கார்த்தியும் ஆமா சார் அப்படின்னு சொல்ல ஸ்ட்ரைட்டா சீனை செட் பண்ணி நேரா அந்த ஐஸ்வர்யாவையும் துங்கா ரவுடிகளையும் காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா கேக்குறாங்க, இங்க பாருங்க சார், அந்த தீபா அந்த கீதாவை கண்டிப்பா அந்த சக்தி வந்துட்டு எங்கேயோ பத்திரமான இடத்துல வச்சிருக்காங்க, நம்ம வர்றது எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, ஒருவேளை நீங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னீங்களோ அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, சார் என்ன சொல்றீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நானே கால் பண்ணி உங்களை கூப்பிட்டு அந்த கீதா இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தேன். அப்படி உங்ககிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சிருந்தா நான் இந்நேரம் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பேனா. இங்க பாருங்க, உங்ககிட்ட எப்படியாவது அந்த கீதாவை காமிச்சு கொடுக்கணும், ஏன்னா உங்களுடைய தம்பிய வந்து கொன்னுட்டு எவ்வளவு சுலபமா இங்க வந்து தப்பிச்சு இருக்கா, அப்படிப்பட்ட ஒரு கொலைக்காரியை எப்படி வந்துட்டு நான் மன்னிச்சு விடுவேன். இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவ எங்க இருக்கானே எனக்கு தெரிய வரும். அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட நம்பர் தெரியும், அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டு இப்ப அவ எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த துங்காவும் சரி சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஐஸ்வர்யாவுக்கு நேரா அருண் கால் பண்றாரு. அப்ப ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, என்ன இது அருண் கால் பண்றாரு, ஒருவேளை கார்த்தி துங்கா கூட இருக்கிறத பார்த்துட்டானோ அப்படின்னு நினைச்சேன். துங்கா கிட்ட நேரா ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க, என் ஹஸ்பண்ட் இப்ப கால் பண்றாரு, நான் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா வந்துட்டு அவரு என் மேல சந்தேகப்படுவாரு. ஸோ நான் வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போயிட்டு அந்த நர்ஸு கிட்ட விசாரிச்சு அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு. இது கேட்ட துங்காவும் சரி மேடம் அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா நேரா போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அருண் அப்படின்னு சொல்ல, அருண் கேக்குறாரு, இப்ப நீ எங்க இருக்க அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்னங்க ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்தேன், என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அருண் சொல்றாரு, இல்ல காலையில இருந்து வீட்டுல காணுமேன்னு பார்த்தேன், உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டேன், அங்கேயும் வரலன்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றேங்க, என்னங்க நான் ஃப்ரெண்டை பார்க்க தானே வந்தேன் அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, சரி சரி சீக்கிரம் பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா, நீ கொஞ்ச நாளா இப்படி தனியா போறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, இன்னும் எத்தனை நாள் என் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க போறீங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு அருண் சொல்றாரு, இல்ல எனக்கு தெரியாம நீ ஏதோ ஒரு விஷயம் பண்றன்னு தெரியுது, ஆனா என்ன பண்றேன்னு தெரியல, அதை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் எதுவும் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு அருணும், சரி சரி எங்க இருக்கியோ சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி ஐஸ்வர்யாவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, என் புருஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என் மேல டவுட் இருக்கு, கண்டிப்பா நான் ஏதோ ஒரு விஷயத்த பண்றேன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் அவர் இப்படி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு எப்ப பார்த்தாலும் அப்படின்னு ஐஸ்வர்யா டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா நேரா வீட்டுக்கு வராங்க.
இன்னொரு பக்கம் சீனை செட் பண்ணி நேராக அந்த நர்ஸை காமிக்கிறாங்க. நர்ஸ் சக்தியும் வசந்தியும் சேர்ந்து தீபாவை கூட்டிக்கிட்டு ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக தீபாவை அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அம்மா இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா எங்களுக்கு அப்படின்னு. இது கேட்டதோட சக்தி அதிர்ச்சியாகி, உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமாம்மா, இந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுடைய ஆசிரமத்துல வந்து பாட்டு பாடுனுச்சு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சக்தி கேட்குறாங்க, இந்த பொண்ணு பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இந்த பொண்ணு பேர் வந்துட்டு தீபா. கார்த்தி அப்படிங்கிறவரோட ஆடியோ கம்பெனிலேருந்து தான் இந்த பொண்ணு வந்து பாடுனாங்க அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம சக்தி சொல்றாங்க, அப்ப அந்த ஆடியோ கம்பெனியோட டீட்டெயில் உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணு வந்துட்டு மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அந்த பொண்ணை கற்பகம் அப்படிங்கிற லேடி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது துங்கா அப்படிங்கிற ரவுடி இந்த பொண்ணை கீதானே தவற நினைச்சு இந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு துரத்திக்கிட்டு இருக்கான். எப்படியாவது இந்த பொண்ணை பாதுகாப்பா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளே. நீங்க மட்டும் அந்த அட்ரஸை கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாவது அவங்கள போய் நேரடியா பாத்துருவேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த அம்மா சொல்றாங்க, இங்க பாருமா, அதுக்கான அட்ரஸ் வந்துட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக போயிட்டு அட்ரஸை பார்க்குறாங்க. அதில் அபிராமி ஆடியோ கம்பெனின்னு இருக்கு. அதை கொண்டு அந்த நேராக நம்ம சக்தி கிட்ட கொடுத்து, இங்கே பாருங்க மேடம், இதுதான் அந்த கம்பெனியோட பேர். நீங்கள் போயிட்டு இங்கே விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க, மேடம் நான் நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு கூட ஐஸ்வர்யா அப்படிங்கிற மேடத்தை பார்த்து நான் சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போக சொன்னேன். ஆனால் அவங்க கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ அது தீபா மேடத்தோட வீடாக இருக்காதுன்னு தோணுது. அதனால தான் யாருமே வந்துட்டு தீபா மேடத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரல அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சிஸ்டர் சொல்றாங்க, இங்க பாருமா, நீ கவலைப்படாத, இந்த பொண்ணை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் ஒப்படைச்சிடலாம். நீ இந்த ஆடியோ கம்பெனியை போய் பாரு, கண்டிப்பா உனக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஆடியோ கம்பெனிக்கு கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட, இங்க பாருங்க மேடம், இந்த பொண்ணை விசாரிச்சு யாரு வந்தாலும் அப்படி இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏன்னா இந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு ஒரு ரவுடி கும்பலே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சிஸ்டரும், சரிம்மா நான் பாத்துக்கிறேன், எங்களை மீறி இங்க யாருமே வரமாட்டாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்ட சக்தியும் வசந்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்துட்டு நேராக வசந்தி கிட்ட, இங்கே பாரு வசந்தி, நீ இங்கே இருந்து தீபாவை பார்த்துக்க, நான் போயிட்டு அந்த ஆடியோ கம்பெனியில் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஆடியோ கம்பெனிக்கு போகிறாங்க. நேராக அந்த ஆடியோ கம்பெனிக்கு போக அங்கே வந்துட்டு வெளியில் செக்யூரிட்டி இருக்காரு. யாரம்மா பார்க்கணும் அப்படின்னு கேட்க, அப்போ சக்தி சொல்கிறாங்க, சார் நான் வந்துட்டு கார்த்தியை பார்க்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, கார்த்திக் சார் தானே, அவர் இப்போ கொஞ்ச நாளாக ஆஃபீஸ்க்கு வரதில்லையே, அவருடைய அசிஸ்டண்ட் ராஜா இருக்காரு, அவரை பார்த்துட்டு விஷயத்த சொல்லிட்டு போங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு சக்தியும், சரிங்க சார், இப்போ ராஜாவை நான் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சார் மாடியில் தான் இருக்காரு, போய் பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட தீபாவும் சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போறாங்க. அங்கே வந்துட்டு அந்த ஓபியில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட போய் அவங்க வந்து ஏற்கனவே தீபாவுக்கு எதிரி. அப்ப சக்தி போயிட்டு நேரம் அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, இங்க மிஸ்டர் ராஜா அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு. அப்ப அவங்க கேக்குறாங்க, எதுக்கு நீ ராஜாவை பார்க்க வந்திருக்க, ராஜா கிட்டே நீ என்ன சொல்லணும் அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, தீபா மேடத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். தீபா மேடம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மலையில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள பாதுகாப்பா நான் என் வீட்டுல வச்சிருக்கேன். அவங்கள இப்ப கார்த்திக் சார் கிட்ட ஒப்படைக்கணும். கார்த்திக் சாரை பாக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட அவங்க நினைக்கிறாங்க, ஓ தீபாவை ஒப்படைக்கிறதுக்கு தான் வந்திருக்கியா, நீ சரியான ஆளுதான். எனக்கு ஏற்கனவே தீபாவை சுத்தமா பிடிக்காது. அவளை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு நினைச்ச மாதிரியே ஒண்ணு நடக்குது. அவ மட்டும் செத்துட்டானா நம்ம கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து ராஜா அங்க வராரு. ராஜா வந்துட்டு, யாரு மணி அப்படின்னு கேட்க, அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க, இவங்க வேற யாரும் இல்லை அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, அதை நான் பாத்துக்கிறேன், உன் வேலை என்னமோ அதை பாரு. இங்க பாருமா, நீ யாருமா அப்படின்னு கேட்க, சக்தி சொல்றாங்க, சார் இங்க கார்த்திக் சார் அப்படிங்கிறது அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, கார்த்தி என்னுடைய ஃப்ரெண்டு தான், உனக்கு என்னமா வேணும்? கார்த்தி கொஞ்ச நாளா ஆஃபீஸ்க்கே வரதில்ல, அவன் வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரணும்னு சொன்னான் அப்படின்னு. இது கேட்டுட்டு சக்தி சொல்றாங்க, சார் அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும், அவங்க ஒய்ஃபை காணும், அதை தேடிக்கிட்டு இருக்காரு அதான் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்றாரு, ஆமா சிஸ்டர், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, சார் தீபா மேடத்தை நான் எங்க வீட்டுல தான் பாதுகாப்பா வச்சிருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா ஷாக் ஆகுறாரு, என்னம்மா சொல்ற அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, ஆமா சார், ரொம்ப நாளா தீபா மேடத்தை நான் வீட்டுல தான் வச்சிருக்கேன். தீபா மேடத்தை துங்காங்கிற ஒரு ரவுடி வந்து துரத்திக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட இருந்து எப்படியோ நான் காப்பாத்தி மேடத்தை நான் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கேன்.
நீங்க வந்துட்டு சீக்கிரம் கார்த்திக் சார் கிட்ட விவரத்த சொன்னீங்கன்னா, நான் எப்படியாவது கார்த்திக் சார் கிட்ட தீபாவ ஒப்படைச்சிருவேன். நான் வீட்லேருந்து வேற இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்றாரு, "இங்க பாரும்மா, நீ எவ்வளோ பெரிய நல்லது பண்ணியிருக்க தெரியுமா? தீபா சிஸ்டருக்கு எந்த ஆபத்தும் வராது. இங்க பாரும்மா, நானும் உன் கூட வரேன்" அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு சக்தி சொல்றாங்க, "சார், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கார்த்திக் சாருக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்" அப்படின்னு. இது கேட்டதோட ராஜாவும், "சரிம்மா, நான் உடனே கால் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்துட்டு நேரா கார்த்திக்கு கால் பண்றாங்க. கார்த்தி வந்துட்டு தீபா விஷயமா எங்க பார்த்தாலும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுனால கார்த்தி வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணல. அப்ப சக்தி கேக்குறாங்க, "என்ன சார், ஃபோன் அட்டன் பண்ணலையா?" அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, "எப்பவுமே கார்த்தி நான் ஃபோன் அடிச்சதோட உடனே அட்டன் பண்ணுவான். ஆனா அவன் ஃபோன் அட்டன் பண்ணல. தீபா விஷயமா ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருக்கான் போல. இங்க பாருமா, நான் உன் கூடயே வரேன் தீபா பாக்குறதுக்காக. அப்படியே நான் வர நேரத்துக்கே நான் கார்த்திக்கு கால் பண்றேன். அவரு ஃபோன் அட்டன் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அங்க வர சொல்லிடலாம்" அப்படின்னு. இது கேட்டுட்டு சக்தியும், "ரொம்ப நன்றி சார்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு அவரை கூட்டிக்கிட்டு நேரா அந்த ஆசிரமத்துக்கு போறாங்க. அப்ப ராஜா வந்துட்டு நேரா அந்த ஆசிரமத்தை பார்த்துட்டு, "இந்த ஆசிரமத்துக்கு ஆல்ரெடி தீபா மேடம் பாட்டு பாட வந்திருக்காங்களே" அப்படின்னு. இது கேட்டுட்டு சக்தி சொல்றாங்க, "ஆமா, இந்த ஆசிரமத்துல தான் இந்த ஆடியோ கம்பெனியோட அட்ரஸ் கொடுத்தாங்க. அதனால தான் சுலபமா உங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. நீங்க வந்துட்டு நேரா மறுபடியும் கார்த்திக் சாருக்கு கால் பண்ணி பாருங்க" அப்படின்னு. அப்ப ராஜா மறுபடியும் கால் பண்றாரு. அப்ப கார்த்தி வந்துட்டு அந்த சரவணன் கூட இருக்காரு. அப்ப ராஜா வந்துட்டு மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி வந்து சரவணன்ட்ட சொல்றாரு, "என்னன்னு தெரியல, ராஜா கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை போல. நான் இப்பதான் சொன்னேன், ஆஃபீஸ் பிரச்சனைகள் எதையுமே என்கிட்ட கால் பண்ணி சொல்லாதுன்னு சொன்னேன். அவன் திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான்" அப்படின்னு. இது கேட்டுட்டு சரவணன் சொல்றாரு, "கார்த்தி, ப்ராப்ளமா இருந்தாலும் இருக்கும். ஒருவேளை தீபா மேடத்திட்ட நீங்க அட்டன் பண்ணி கேளுங்க" அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, "பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணாதேன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேனே, எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கன்னு தானே சொன்னேன். ரொம்ப நான் முக்கியமான விஷயத்துல இருக்கேன்" அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, "கார்த்தி, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் கார்த்தி அடிச்சேன். தீபா சிஸ்டர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு கார்த்தி. நீ ஸ்ட்ரைட்டா தீபா மேடம் ஒரு ஒரு ஆசிரமத்துல போயிட்டு பாடினாங்கல்ல, அந்த ஆசிரமத்துக்கு வா கார்த்தி. அங்க தீபா மேடம் பத்திரமா இருக்காங்க" அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, "ராஜா, நீ ஸ்ட்ரைட்டா அந்த ஆசிரமத்துக்கு போ ராஜா, நானும் பின்னாடியே வரேன்" அப்படின்னு. இது கேட்ட ராஜா சொல்றாரு, "கார்த்தி, நான் ஆல்ரெடி ஆசிரமத்துக்கு தான் கார்த்தி போயிட்டு இருக்கேன். நீ ஸ்ட்ரைட்டா வா கார்த்தி" அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்ப ராஜா நேரா சக்தி கிட்ட, "சக்தி, கார்த்தி வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டான். அவன் நேரா ஆசிரமத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கான்" அப்படின்னு. இது கேட்டதோட சக்தியும், "ரொம்ப நன்றி சார்" அப்படின்னு சொல்ல, ராஜா சொல்றாங்க, "இங்க பாருமா, உன்ன மாதிரி ஒருத்தவங்களோட கையில தீபா சிஸ்டர் பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப நல்லதுமா. இல்லைன்னா அந்த துங்க ரவுடி இன்னொரு தீபா சிஸ்டரை கொலை பண்ணியிருப்பான்" அப்படின்னு. இது கேட்டுட்டு சக்தி சொல்றாங்க, "இங்க பாருங்க சார், நீங்க கவலைப்படாதீங்க. தீபா மேடம் இப்போதைக்கு நல்லா தான் இருக்காங்க. அவங்கள நான் பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்" அப்படின்னு. இது கேட்டதோட ராஜாவும், "ரொம்ப நன்றி சிஸ்டர்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நேரா அந்த ஆசிரமத்துக்கு போறாங்க. ஆசிரமத்துல ராஜா போயிட்டு காரை விட்டு இறங்கி நேரா அந்த சக்தியை கூட்டிட்டு போறாங்க. நேரா உள்ளார போனதோட அங்க போனதோட தீபாவை பார்த்துட்டு ராஜா ரொம்ப சங்கடப்படுறாரு. "எப்படி இருந்த சிஸ்டர், என்ன இப்படி ஆயிட்டாங்க" அப்படின்னு. சக்தி சொல்றாங்க, "சார், இவங்களுக்கு அதிகமான பிளட் லாஸ் ஆகிட்டு, அதனால தான் இவங்க இப்படி ஆகிட்டாங்க. இவங்கள ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்கணும். ஆனா அந்த துங்காவோட ஆட்களால என்னால ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்க முடியல. நான் மட்டும் இப்ப கார்த்திக் சார் கிட்ட தீபா மேடத்தை ஒப்படைச்சிட்டேன்னா கண்டிப்பா கார்த்திக் சார் தீபா மேடத்தை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் அவரை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவரை கண்டுபிடிக்கவே முடியல" அப்படின்னு. இது கேட்டுட்டு ராஜா சொல்றாங்க, "இங்க பாருமா, நான் கார்த்தி கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். கார்த்தி வந்துகிட்டே இருப்பான். நீ கவலைப்படாதம்மா" அப்படின்னு. இது கேட்ட சக்தியும், "ரொம்ப நன்றி ராஜா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. அப்ப அந்த சரவணன் கேக்குறாரு, "கார்த்தி, என்னாச்சு கார்த்தி" அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, "என்னுடைய ஃப்ரெண்டு சரவணன் கால் பண்ணா" அப்படின்னு. ராஜா கால் பண்ணா அப்படின்னு. சரவணன் கேக்குறாரு, "ராஜாவா? எதுக்காக கால் பண்ணாரு? ஏதாவது முக்கியமான விஷயமா கார்த்தி" அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, "தீபா எங்க இருக்காங்கன்னு ராஜா கண்டுபிடிச்சிட்டானா. அந்த சக்தி இருக்காங்கல்ல, நேரா என்னுடைய அபிராமி ஆடியோ கம்பெனிக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு தீபா பத்தின விவரங்களை சொல்லியிருக்காங்க. நல்ல வேற அந்த நேரத்துல ராஜா இறந்திருக்கான். ராஜா இறந்ததுனால ராஜா நேரா இப்ப தீபா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கான்" அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரவணன். அப்ப கார்த்தி, "தீபா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே எந்த கவலையும் இல்ல. தீபா மேடத்தை போய் பார்த்தரலாம். ராஜாவும் போய் பார்த்துருவாரு" அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, "சரி, நான் ராஜாவுக்கு திரும்ப ஒரு தடவை கால் பண்ணி
தீபாவை பார்த்துட்டியான்னு கேட்குறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணனும் சரி கார்த்தி நீ கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரவணனுக்கு ராஜாவுக்கு கால் பண்ணுறாங்க. ராஜா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்குறாரு ராஜா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு கார்த்தி நான் தீபா சிஸ்டரை ஆசிரமத்தில் பார்த்துட்டேன் கார்த்தி, நீ வந்தியன்னா உடனேயே தீபா சிஸ்டரை பார்க்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாரு ராஜா நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு கார்த்திக் தீபா சிஸ்டருக்கு அதிகமான பிளட் லாஸ் ஆனதுனால அவங்க ரொம்ப அன்கான்சியஸாக இருக்காங்க, அவங்கள இமீடியட்டாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் கார்த்தி அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு ராஜா நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் ராஜா, 5 மினிட்ஸில் வந்துடுவேன் அப்படின்னு. ராஜாவும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரவணன் கேட்குறாரு கார்த்தி என்னாச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு தீபாவுக்கு அதிகமான பிளட்டு லாஸ் ஆனதுனால தீபா ரொம்ப அன்கான்சியஸ் மைண்டில் இருக்காங்களா, அவங்கள இம்மிடியேட்டாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு அங்கே உள்ள சிஸ்டர் சொல்கிறாங்களா அப்படின்னு. இது கேட்ட சரவணனும் சரி கார்த்தி நம்ம இம்மிடியேட்டாக சீக்கிரம் போவோம், தீபா மேடத்தை அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணால் தீபாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு தோணுது, அதனால சீக்கிரம் நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு போனதோட கார்த்தி வந்துட்டு காரை விட்டு இறங்கி நேராக அந்த ஆசிரமத்துக்குள்ளே ஓடுறாரு. அங்கே போய் பார்த்தா தீபா வந்துட்டு மயக்கத்தில் இருக்காங்க. அப்போ கார்த்தி நேராக தீபாவை பார்த்ததோட தீபாவோட கையை பிடிச்சி தீபா அப்படின்னு சொல்ல, அப்போ தான் தீபா லைட்டாக கண்முழிக்கிறாங்க. கார்த்திக் சார் அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க சார் இத்தனை நாளும் தீபா மேடம் கண்முழிக்கவே இல்லை சார், உங்களை பார்த்ததோட தான் அவங்க கண்முழிக்கிறாங்க அப்படின்னு சக்தி சொல்ல, அப்போ ராஜா சொல்கிறாரு எப்படி சக்தி வந்துட்டு தீபா மேடம் கார்த்தியை பார்த்ததோட கண்முழிக்காம இருப்பாங்க, அந்த அளவுக்கு தீபா மேடமும் கார்த்தியும் காதலிக்கிறாங்க, கார்த்தி அந்த அளவுக்கு தீபா மேடத்து மேலே உயிரையே வச்சுருக்காங்க, அதனால தான் அவ்வளோ சீக்கிரமாக கார்த்தி வந்ததோட தீபா மேடம் கண்முழிச்சிட்டாங்க, இனிமே எந்த கவலையும் இல்லை, தீபா மேடத்துக்கும் எந்த ஆபத்தும் இல்லை, கார்த்திக் சார் தீபா மேடத்தை பத்திரமா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜா கேட்குறாரு கார்த்தி தீபா மேடத்தை கொண்டு போய் இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபாவை இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு தீபாவை அட்மிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த துங்கா எங்கே பார்த்தாலுமே தேடிக்கிட்டு இருக்க. அப்போ ஐஸ்வர்யா நேராக மறுபடியும் சக்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ பக்கத்தில் கார்த்தி இருக்காரு சக்திக்கு பக்கத்தில். அப்போ சக்தி நேராக கார்த்திக்கிட்ட கார்த்திக் சார் ஐஸ்வர்யா அப்படிங்கிற மேடத்துக்கிட்ட தான் நான் வீட்டில் வந்து சொன்னேன், இது மாதிரி தீபா மேடத்தை நான் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், நான் வீட்டில் தான் பத்திரமா வச்சுருக்கேன், கார்த்திக் சார் வந்ததோட அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அழைச்சிட்டு வந்துடுங்கன்னு சொன்னேன், ஆனால் ஐஸ்வர்யா மேடம் உங்ககிட்ட சொல்லாமல் அந்த துங்கா கிட்ட சொல்லி நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க, நல்ல வேளை வசந்தி வந்து நோட் பண்ணி சொன்னதுனால நான் எப்படியோ தீபா மேடத்தை காப்பாற்றிட்டேன், இல்லைன்னா அந்த துங்கா கிட்ட தீபா மேடம் மாட்டியிருப்பாங்க சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஐஸ்வர்யா மேடம் நல்லவங்களே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாரு சக்தி நான் பார்த்துக்கிறேன், இப்போ எதுக்காக அந்த ஐஸ்வர்யா கால் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தீபாவை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்காக தான் அந்த ஐஸ்வர்யா கால் பண்ணுவாங்க, நீங்கள் கால் பண்ணி ஒரு இடத்த சொல்லுங்கள், அந்த இடத்துல நான் போலீஸை செட் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தியும் சரிங்க சார், வீட்டுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு துரோகி இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இங்கே பாரு சக்தி நான் சொல்கிறத மட்டும் சொல்லி வை அப்படின்னு. இதை கேட்ட சக்தியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐஸ்வர்யாவோட ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நேராக சக்தி கிட்ட சக்தி என்ன விளையாடுறியா, நீ தீபா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, நானும் கார்த்தியும் வந்து பார்த்தோம், அந்த இடத்துல தீபா இல்லை அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க சாரி மேடம், அந்த இடத்துக்கு துங்கா வந்துட பார்த்தான், அதனால தான் நான் அந்த இடத்துலேருந்து தீபா மேடத்தை வேறு இடத்துக்கு மாற்றிட்டேன், நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, அந்த இடத்துல நான் பத்திரமா தீபா மேடத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யாவும் சரி சக்தி அட்ரஸை சொல்லு அப்படின்னு சொல்ல, சக்தியும் அட்ரஸை சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு நினைக்கிறாங்க ஏ தீபா இந்த வாட்டி நீ மாட்டினடி அப்படின்ட்டு நேராக துங்கா கிட்ட அந்த அட்ரஸை சொல்கிறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.